வாழ்க்கையில எப்போவாச்சும் இனிமேல் வாழ்றதுல அர்த்தமே இல்ல, இதுதான் முடிவு அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா? பாக்கெட்ல ₹1 இல்ல, சொந்த குடும்பமே நம்மள வெறுக்குது, நம்புன நண்பர்கள் இப்போ நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. இவர்தான் சிவா, வயசு 28. இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு இருக்கிற கடன் ₹10 லட்சம். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கட்டலன்னா அவங்க அப்பாவோட பூர்வீக வீடு ஏலத்துக்கு போயிடும். வாழ்க்கைய வெறுத்த சிவா ஒரு பாலத்து மேல நின்னுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றான். அவன் குதிக்க போகும்போது திடீர்னு ஒரு கரம் அவனை பிடிச்சு இழுக்குது. திரும்பி பார்த்தா ஒரு வயசான பிச்சைக்காரர். அவர் சிவாவை பார்த்து சத்தமா சிரிக்கிறாரு. சிவாவுக்கு கோபம் வருது. நான் சாக போறேன், உனக்கு சிரிப்பா இருக்கா அப்படின்னு கத்துறான். அந்த பெரியவர் சொல்றாரு, உன்னோட பிரச்சனை அந்த 10 லட்சம் கடன் கிடையாது. உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? உன் கவனம் சிதறி இருக்கு. நான் சொல்றத செய். அடுத்த 1 மணி நேரம் நான் சொல்றபடி நீ செஞ்சா என் குடிசைக்கு அடியில புதைச்சு வச்சிருக்க 50 லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை உனக்கே தர்றேன். சிவாவுக்கு வேற வழி தெரியல. சாகரத்துக்கு முன்னாடி ஒரு முயற்சி பண்ணி பாப்போம்னு தோணுது. சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அந்த பெரியவர் சிவா கையில ஒரு சின்ன மண் சட்டியை கொடுக்கிறாரு. அதுல விளிம்பு வரைக்கும் தண்ணிய நிரப்புறாரு. பெரியவர் சொல்றாரு, இப்போ இந்த பாலத்திலிருந்து நடந்து அந்த மீன் மார்க்கெட் வழியா போய் டிராபிக் சிக்னலை தாண்டி அந்த மலை உச்சி கோவில்ல கொண்டு போய் இதை வைக்கணும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தக்கூடாது.